குட்டி ராஜியின் பாட்டி அவளுடன் தங்குவதற்கு வந்திருந்தார். இரவு உணவுக்கு பிறகு பாட்டி ராஜியை படுக்க வைத்து தூங்க வைப்பதற்காக மெதுவாக தட்டி கொடுத்தார். எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா பாட்டி? பாட்டி ஆரம்பித்தார். ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி ராஜா இருந்தார். எனக்கு அந்த கதை தெரியும். வேறொரு கதை சொல்லுங்க என்றாள் ராஜி. பாட்டி சிறிது நேரம் யோசித்துவிட்டு மீண்டும் சொல்லத் தொடங்கினார். இது என் பாட்டி எனக்கு சொன்ன கதை. வெகு தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் வாழ்ந்த பறவைகளை பற்றிய கதை. உனக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் எல்லா பறவைகளும் வெள்ளையாகத்தான் இருந்தன. ஒரு நாள் ஒரு தேவதை இளவரசி அந்த நாட்டிற்கு வந்தாள். அவள் ஆலமரத்தின் அடியில் உள்ள தன் சிம்மாசனத்தில் அமர்ந்தாள். பறவைகளுக்கு ஒரு பரிசு கொடுக்க முடிவு செய்தாள். அவள் பறவைகளிடம் அவற்றுக்கு பிடித்தமான நிறத்தை ஒவ்வொன்றுக்கும் பூசப் போவதாக கூறினாள். பறவைகளுக்கு மிகவும் சந்தோஷம். எங்களுக்கு பிடிச்ச நிறமா என்று ஆச்சரியத்துடன் கத்தின. மறுநாள் காலை 10 மணிக்கு எல்லோரையும் ஆலமரத்தடியில் வந்து தன்னை சந்திக்க சொன்னாள். மறுநாள் காலை எல்லா பறவைகளும் ஆலமரத்தடியில் கூடின. காலியாக இருந்த சிம்மாசனத்தின் அருகே அவை காத்திருந்தன. சீக்கிரமே தேவதை இளவரசி தன் மாயாஜால கோலுடன் வந்தாள். அவள் காலை வணக்கம் பறவைகளே, சரி இப்போது நாம் ஆரம்பிக்கலாம் என்றாள். முதலில் கேனரி பறவை வந்தது. அது மஞ்சள் நிறத்தில் கேட்டதும் மஞ்சள் நிறமாய் மாற்றியது. கிளி பச்சை கேட்டது. பூரா சாம்பல் நிறத்தை கேட்டது. இப்படித்தான் எல்லா பறவைகளுக்கும் அவற்றின் நிறங்கள் கிடைத்தன. ராஜி தூங்கிவிட்டாள். பாட்டி சத்தமில்லாமல் அறையை விட்டு வெளியேறினாள்.